2026 ஆங்கில புத்தாண்டு கன்னிராசிக்காரர்களுக்கு எப்படி சார் இருக்கும்? கன்னி ராசியை பொறுத்தளவுக்கு காதல், கல்யாணம், கௌரவம், உத்தியோகம், பண சம்பாத்தியம், வெளிநாட்டு பயணம், இந்த மாதிரியான பல்வேறு விஷயங்களை கொடுக்கக்கூடிய, இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை பண வரவுகளோடு அள்ளி கொடுக்கக்கூடிய ஆண்டாக 2026 அமையப் போகுது. உங்களுடைய ராசி அதிபதி புதன் பகவான் குரு பகவானுடைய வீட்டில், அதாவது ராஜயோகம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஆங்கில புத்தாண்டோட சிறப்பு பலன்களை பார்க்க இருக்கோம். அதுக்காக ராஜயோகம் புகழ் ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்களை நிகழ்ச்சிக்குள்ள வெல்கம் பண்ணிடலாம். வெல்கம் டு தி ஷோ சார். வணக்கம். 2026 ஆங்கில புத்தாண்டு கன்னிராசிக்காரர்களுக்கு எப்படி சார் இருக்கும்? பொதுவாகவே 2026, அதாவது வளர்பிறை திரையோதசி திதி ரோகிணி நட்சத்திரம் ரிஷப ராசியில் உதயமாக கூடிய இந்த 2026 ஆங்கில புத்தாண்டு, இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா குரு பகவானுடைய திருவருள் நிறைந்த வியாழக்கிழமை பிரதோஷ நாளில் 1ஆம் எண் ஆதிக்கத்தில் உருவாக உள்ள இந்த 2026 ஆங்கில புத்தாண்டு கன்னி ராசியை பொறுத்தளவுக்கு காதல், கல்யாணம், கௌரவம், உத்தியோகம், பண சம்பாத்தியம், வெளிநாட்டு பயணம், இந்த மாதிரியான பல்வேறு விஷயங்களை கொடுக்கக்கூடிய, இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை பண வரவுகளோடு அள்ளி கொடுக்கக்கூடிய ஆண்டாக 2026 அமையப் போகுது. உங்களுடைய ராசி அதிபதி புதன் பகவான் குரு பகவானுடைய வீட்டில், அதாவது பகை கிரகத்துடைய வீட்டில் இருந்தால் கூட அந்த பகை கிரகமாகிய குரு பகவான் உங்களுடைய இன்னொரு ராசி வீடாகிய 10ஆம் இடத்துல, அதாவது பரிவர்த்தனை யோகம் அப்படிங்கிற பலமான யோகத்தோடு இருக்கிறதுனால பண வரவுகள் அதிகரிக்கும், செல்வ செழிப்புகள் கொளிக்கும், உங்களுடைய வாழ்க்கையில் எதிர்பாராத நன்மைகள் கிடைக்கும். எதிர்பார்த்த நன்மைகள் அப்படிங்கிறத விட எதிர்பாராத நன்மைகள் கிடைக்கக்கூடிய, ஏமாற்றமில்லாத உண்மையான மாற்றங்கள் நிகழக்கூடிய ஆண்டாக 2026 அமையப் போகுது. சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் 4ஆம் இடத்துல ராசி அதிபதியோடு சேர்ந்து புத சுக்கிர யோகத்தோடு இருக்கிறதுனால நீண்ட நாளாக சாதிக்கணும், நீண்ட நாளாக திரையுலகத்துக்கு போகணுங்கிற ஆசை இருக்கும் இல்லையா, அந்த திரையுலக ஆசையெல்லாம் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும். பொதுவாகவே கன்னிராசியை சேர்ந்த நிறைய பேர் சின்ன வயசில் டிவி பார்த்தாலும் சரி, சினிமா பார்த்தாலும் சரி, எல்லோரோடும் சேர்ந்து சினிமா பார்த்தாலும் டிவி பார்த்தாலும் அந்த நிகழ்ச்சியை பார்த்து சிரிச்சுக்கிட்டோ அல்லது கைதட்டி போகக்கூடிய ராசியாக கன்னிராசி இருக்காது. அந்த நிகழ்ச்சியை பார்க்கும் பொழுது இந்த டிவியில் நாமளும் வரணும், இந்த சினிமாவில் நாமளும் வரணும், இந்த உலகமெல்லாம் சொந்தக்காரரெல்லாம் நம்மளை பார்த்து சிரிக்கணும், கைதட்டணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். அந்த எண்ணமெல்லாம் வண்ணமயமாக நிறைவேறக்கூடிய ஆண்டாக 2026 அமையப் போகுது. எதனால்? பல்வேறு காரணங்களை சொல்லலாம். சுருக்கமாக சொல்ல போனோம் அப்படின்னா, ராசி அதிபதி புதன் பகவானோடு ஆடம்பரத்துக்கு அதிபதி, சினிமா சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் சேர்ந்து இருக்கிறதுனால கண்டிப்பாக நினைச்சதெல்லாம் நடக்கக்கூடிய, லட்சமாக சம்பாதிக்கணுங்கிற எண்ணத்தை விட லட்சியத்தோடு வாழணுங்கிற எண்ணமெல்லாம் நிறைவேறக்கூடிய ஆண்டாக இந்த 2026 அமையப் போகுது. சந்தோஷம். எல்லாவற்றுக்கும் மேலாக நான் நிகழ்ச்சியில் முன்னாடியே சொன்னோம் இல்லையா, அதாவது பண லாபங்களோடு எல்லா விதமான மன நிம்மதி கிடைக்கும் சொன்ன இல்லையா, அது எதனால் அப்படின்னா உபஜெய லாபஸ்தானாதிபதி சந்திர பகவான் பாக்கிய ஸ்தானத்தில் உச்சம் பெற்று இருக்கிறதுனால, அதாவது லாபஸ்தானாதிபதி இருக்கக்கூடிய ஒரு கிரகம் ஆட்சி உச்சம் அப்படிங்கிற அமைப்புக்கு மேலே அது திரிகோண இடத்துல 5, 9, 11 இருந்தது அப்படின்னா அபரிதமான செல்வங்கள் சேரும் அப்படிங்கிறது சாஸ்திர விதி. அந்த மாதிரி அபரிதமான பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமையும். இவ்வளவு நன்மைகள் இருந்துகிட்டு இருந்தால் கூட ஏதாவது ஒரு வகையில் நமக்கு சேதாரம் இருக்கும் இல்லையா, தடங்கள் இருக்கும் இல்லையா, எல்லாமே நல்லதாக நடக்க முடியாது அப்படிங்கிறது பிரபஞ்ச விதி. அந்த வகையில் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு 4ஆம் இடத்துல 4 கிரகங்கள் சேர்ந்து இருக்கிறதுனால இந்த நன்மையான விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நடக்குது அப்படிங்கிறத விட உங்கள் கூட உள்ளவங்களுக்கு நடந்து அதுக்கப்புறம் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும். வாழ்க்கையில் நாம் முன்னேறணுங்கிறது சந்தோஷம். நாம் முன்னேற முடியாமல் இருந்தால் கூட ஓரளவு தாங்கிக்கலாம். ஆனால் நம்ம கூட உள்ளவங்க, திறமை இல்லாதவங்க, தகுதி இல்லாதவங்கெல்லாம் நம்மளை விட முன்னேறும் பொழுது ஒரு ஆதங்கம் வரும் இல்லையா, அந்த மாதிரியான ஆதங்கமான விஷயங்களை அவ்வப்பொழுது கொடுக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆங்கில புத்தாண்டு அமையுது அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிறது நல்லது. சூப்பர் சார். இந்த 2026 கன்னி ராசிக்காரர்களுக்கு வெளிநாட்டில் நிறைய பேர் இருக்காங்க, குடும்பத்தில்
குடும்பத்தை பிரிஞ்சு அவங்க எப்போ வந்து ஒன்று சேருவாங்க, குடும்பத்தோடு இருக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் எப்போ அமையும் அப்படின்னு இந்த 2026 கேட்டிருக்காங்க சார். பொதுவாகவே கன்னிராசியை சேர்ந்தவங்க கடல் கடந்து வெளிநாடுகளில் உத்தியோகம் பார்க்குறீங்க, குடும்பத்தை பிரிஞ்சிருக்கிறீங்க, குடும்பத்தோடு எப்போ சேருவோம் அப்படிங்கிற ஆசை எண்ணம் இருக்குதுன்னு வைங்களே. அதற்கு மேலே குடும்பத்தோடு நீங்கள் வந்து சேர்றீங்க அப்படிங்கிறத விட வெளிநாட்டில் உத்தியோகம் பார்க்குற நீங்கள் உங்கள் குடும்பத்துக்கு விஷா எடுத்து குடும்பத்தோடு அங்கே சேர்ந்து வாழக்கூடிய, வெளிநாட்டில் வசிக்கக்கூடிய, ஆடம்பரமான வாழ்க்கை வாழக்கூடிய மிகப்பெரிய தகுதியை வெகுமானமாக கொடுக்கக்கூடிய ஆண்டாக 2026 அமையும். சூப்பர் சார். இந்த 2026 கன்னி ராசிக்காரர்களுக்கு எப்படி அமைய போது, வழிபாடு முறைகள்லாம் என்ன, அவங்களுக்கான சிறப்புகள் என்ன அப்படிங்கிற விளக்கத்தை கொடுத்தீங்க சார். நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு நன்றி சார். நன்றி. என்ன நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சி ரொம்பவே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் நம்புறோம். இன்றைய நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற உங்கள நிறைய பேத்துக்கு தன்னுடைய சொந்த ஜாதகத்தை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும். அப்படி ஆசை உள்ளவங்க கீழே ஸ்க்ராலர் நம்பர் போயிட்டு இருக்கு, அந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த நம்பர் ஒன்லி ஃபார் த அப்பாயின்மெண்ட், அதாவது முன்பதிவிற்கு மட்டும்தான். நம்ம ராஜயோகம் டிவியில் புத்தம் புதிய ஆன்மீக தகவல், தினப்பலன், மாத பலன் நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாயிட்டு இருக்கு. ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கான அதிர்ஷ்ட எண், உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம், உங்களுக்கான அதிர்ஷ்ட எழுத்துக்கள், அது மட்டும் இல்லை நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் போன்ற விஷயங்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி. திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா? விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா? முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா? களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா? தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா? நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா? பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா? எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா? எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா? வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா? ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா? திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது. ஆம், அண்ட நிழலுமில்லை, ஆதரிக்க யாரும் இல்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை. கிள்ளிக் கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்.